2026-27 நிதியாண்டில் 16வது நிதி ஆணையம் குறித்த முக்கியமான அறிவிப்பு வெளியானது. இந்த நிதி ஆணையத்தின் பரிந்துரைகளின்படி மத்திய வரிகளில் மாநிலங்களுக்கு பங்கு விகிதம் 41% மாறாமல் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்திய மாநிலங்களில் பொருளாதார ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் மிகவும் வலுவான மாநிலங்கள் அதிக பலன்களை பெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. 14வது நிதி ஆணையம் சென்ற 2013ஆம் ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி அன்று ஐக்கிய முன்னணி ஆட்சியின் 2ஆம் அரசாங்கத்தின் கீழ் அமைக்கப்பட்டது. இதன் செங்குத்து வரி பகிர்வு 42% நிர்ணயிக்கப்பட்டது. இதன் அறிக்கை 2014ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் நாள் சமர்ப்பிக்கப்பட்டு 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி 24 அன்று பிஜேபி தலைமையிலான என்டிஏ அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது 13வது நிதி ஆணையத்தின் 32% பகிர்விலிருந்து வரலாற்று சிறப்புமிக்க 10% புள்ளி உயர்வை ஏற்படுத்தி நிதி கூட்டாட்சியை வலுப்படுத்தியது. 15வது நிதி ஆணையம் சென்ற 2017ஆம் ஆண்டு நவம்பர் 27 அன்று பாஜக தலைமையிலான என்டிஏ அரசாங்கத்தின் கீழ் அமைக்கப்பட்டது. இதில் செங்குத்து வரி பகிர்வு 41% நிர்ணயிக்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டு ஜம்மு மற்றும் காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டத்தை தொடர்ந்து புதிதாக உருவாக்கப்பட்ட ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதற்காக இந்த 1% குறைப்பு செய்யப்பட்டது. 16வது நிதி ஆணையம் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 31 அன்று என்டிஏ அரசாங்கத்தின் கீழ் அமைக்கப்பட்டது. இது 2026-31 கால பகுதியை உள்ளடக்கியது. இது 41% வரி பகிர்வை தக்க வைத்துக் கொண்டதுடன் ஜிடிபி எனப்படும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பங்களிப்பை ஒரு புதிய அளவுகோலாக சேர்த்துள்ளது. மத்திய வரிகளை மாநிலங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கான சூத்திரத்தில் பாஜக தலைமையிலான என்டிஏ அரசு சில மாற்றங்களை செய்துள்ளது. குறிப்பாக தற்போதைய 16வது நிதி ஆணையத்தில் வறுமை சார்ந்த அளவுகோல்கள் மட்டுமல்லாமல் செயல்திறன் சார்ந்த அளவுகோல்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. பழைய தரவுகளின் அடிப்படையில் அதிக மக்கள் தொகை வளர்ச்சியை ஊக்குவிப்பதை தவிர்க்க இந்த அளவுகோல் படிப்படியாக நீக்கப்பட்டது. தற்போது மக்கள் தொகை கட்டுப்பாடு மற்றும் வரி வசூல் திறன் ஆகியவற்றிற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. ஏழை மாநிலங்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் இந்த அளவுகோலின் தாக்கம் படிப்படியாக குறைக்கப்பட்டுள்ளது. 16வது நிதி ஆணையம் மாநிலங்களின் ஜிடிபி பங்களிப்பிற்கு சுமார் 10% முக்கியத்துவம் அளித்துள்ளது. இது மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு போன்ற அதிக பங்களிப்பை வழங்கும் மாநிலங்களின் கோரிக்கையை நிறைவு செய்கிறது. மத்திய அரசு தனது நேரடி செலவினங்களை குறைப்பதற்காக பல திட்டங்களை மாற்றியமைத்தாலும் மாநிலங்களுக்கு கிடைக்கும் நிதி இப்போது அதிக நெகிழ்வுத்தன்மையுடனும் நிபந்தனைகள் அற்றதாகவும் உள்ளது மிகவும் முக்கியமானது. இதை மாநில வாரியான நிதி பகிர்வு ஒப்பீட்டு பட்டியல் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். காங்கிரஸ் தலைமையிலான 13வது நிதி கமிஷனின் போது 32% மட்டுமே மத்திய வரிகளிலிருந்து வரி பகிர்வு இருந்தது. அடுத்து பாஜக தலைமையிலான பிரதமர் மோடியின் ஆட்சி வந்ததும் 14வது நிதிக்குழுவின் வரி பகிர்வு விகிதம் 42% உயர்ந்தது. அடுத்து 15வது நிதிக்குழுவின் வரி பகிர்வு விகிதம் 41% என்ற அளவிலேயே இருந்தது. ஆனால் தற்போது 16வது நிதிக்குழுவின் வரி பகிர்வு விகிதமும் 41% வரி பகிர்வை தக்க வைத்துக் கொண்டது. 2026-31ஆம் ஆண்டிற்கான 16வது நிதி கமிஷன் மத்திய வரி வருவாயில் மாநிலங்களுக்கான பங்கீட்டை 41% தக்க வைத்துள்ளது. மேலும் 2026-27 நிதியாண்டில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ரூபாய் 7.91 லட்சம் கோடி நிதி வழங்க பரிந்துரைத்துள்ளது. பலம் வாய்ந்த மாநிலங்களுக்கு, குறிப்பாக தமிழகம் உட்பட தென் மாநிலங்களுக்கு வரி பகிர்வு விகிதத்தில் சிறிய உயர்வு ஏற்பட்டுள்ளது மிகவும் முக்கியமானது. தமிழகத்திற்கு 4.079%-லிருந்து 4.097% வரி பகிர்வு உயர்ந்துள்ளது. கேரளாவிற்கு 1.925%-லிருந்து 2.382 உயர்ந்துள்ளது. கர்நாடகாவுக்கு 3.647%-லிருந்து 4.131% உயர்த்தப்பட்டுள்ளது. ஆந்திரா 4.047%-லிருந்து 4.217%-ஆகவும், தெலுங்கானா 2.102%-லிருந்து 2.174%-ஆகவும் தென் மாநிலங்கள் கூடுதல் பலன்களை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் உத்தரப்பிரதேசம் 17.62%, பீகார் 9.95%, மத்திய பிரதேசம் 7.35%, மேற்குவங்கம் 7.22% என்ற அளவில் உள்ளது. குஜராத் 3.755 என்ற அளவில் உள்ளது. மகாராஷ்டிராவுக்கு 6.441 என்ற விகிதத்திற்கு உயர்த்தப்பட்டுள்ளது.
16வது நிதி ஆணையத்தின் முடிவுகளால் கர்நாடகா, கேரளா, குஜராத் மற்றும் ஹரியானா ஆகிய மாநிலங்கள் அதிக பலனடைந்துள்ளன. அதே நேரத்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களின் பங்கீடு விகிதம் ஓரளவு குறைந்துள்ளது. தேசிய அளவில் அதிக ஜிடிபி பங்களிப்பு செய்யும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு தகுந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை, வருமான இடைவெளி, மக்கள் தொகை வளர்ச்சி மற்றும் நிதி ஒழுக்கம் போன்ற காரணிகளுக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவத்தில் ஏற்படும் மாற்றங்கள் வலுவான பொருளாதாரத்தையும் சிறந்த நிர்வாகத்தையும் கொண்ட மாநிலங்களுக்கு சாதகமாக அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது.